ஹலோ எவ்ரிவன், என் பேர் வந்து ஜோதியா. நான் வந்து கமலாநிகேதன் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ட் எக்ஸிபிஷன். இதுதான் வந்துட்டு எங்களுடைய டீம் பிக்சர். இந்த வருஷம் நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸிபிஷன் டாபிக் வந்து சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆக்ட் எடுத்து அதை விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. என்னுடைய ஆக்ட் வந்துட்டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து 23rd December 1971 அன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எதுக்காக இந்த ஆக்ட் வந்து முக்கியமாக கொண்டு வந்தாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் கான்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் சிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு யாரும் அவமரியாதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நான் என் பிக்சரில் எதுக்காக கொடிக்காத்த குமரன் வந்துட்டு காமிச்சிருக்கேன்னா, இவர் வந்து 1932 பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டாக ஒரு போராட்டம் பண்ணார். அதில் வந்து போலீஸாரில் இவர் ரொம்ப சிவியராக தாக்கப்பட்டு இவர் சாகிற நிலைமையில் கூட இவர் வந்து அந்த கொடி வந்து கீழே விழாமல் காப்பாற்றினார். இந்த 2 கொடி நான் எதுக்காக வந்து என் பிக்சரில் காமிச்சிருக்கேன்னா, இப்போ இந்தியாவோட இன்னொரு கண்ட்ரி வந்து ஒரு அலையன்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்தியன் ஃப்ளாக் வந்துட்டு ரைட் சைடில் தான் வந்துட்டு இருக்கணும். இந்த 2 ஃப்ளாகுன்னு கிடையாது, ஒரு 15 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்தியன் ஃப்ளாக் வந்து ரைட் சைட் கார்னரில் தான் இருக்கணும். இந்த 4 பிக்சர்ஸ் நான் எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே இந்த மாதிரி முக்கியமான நாளுக்கு அப்புறமா இந்தியன் ஃப்ளாக் வந்துட்டு இந்த மாதிரி தான் கீழே கிடக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் விடக்கூடாது. நம்ம வந்து அதை ஜாக்கிரதையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ஒரு பிளேஸில் எடுத்து வைக்கணும். நம்மளும் போடக்கூடாது. அப்படி கீழே போடுறவங்கள பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி எடுத்து வைங்கன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு இந்தியன் ஃப்ளாக் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இப்போ வித்தியாசமாக வந்துட்டு ஃப்ளாகே வந்து விதையிலலாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அந்த நாளுக்கான யூஸ் முடிச்சுட்டு அந்த ஃப்ளாகை போயிட்டு நம்ம மண்ணில் வச்சோன்னா அது வந்து ஒரு செடியாக வந்து வளரும். இது வந்து நேஷ்னல் ஆந்தமோடைய மியூசிக் நோட்ஸ் இது 2. இப்போ வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாகில் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியன் ஃப்ளாக் மேலே நம்ம எதுவும் எழுதக்கூடாது. அதே மாதிரியே இன்னொரு பொருளை வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஏதாவது ஒரு ஹை ஆஃபீஸர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய பாக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இந்தியன் ஃப்ளாகை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹை ஆஃபீஸர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம முழு கம்பத்தில் வந்து கொடி ஏற்ற மாட்டோம். அரை கம்பத்தில் ஹாஃப் மாஸ்டாக கொடி ஏற்றி அவங்களுக்கு வந்து மரியாதையை நம்ம செலுத்துவோம். அதே மாதிரி இப்போது நம்ம இன்னொரு பர்சனுக்கு மரியாதை செலுத்தும் வழியாக நம்ம கொடியை வந்து சாட்சி பிடிக்கக்கூடாது. காஸ்டியூம் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாகோட கலர்ஸ் வந்து இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. ஆனால் அப்பர் பாடியில் வரலாம். பட் அந்த கலர்ஸை அந்த டிசைனை பார்த்தோன்னே இதுதான் இந்தியன் ஃப்ளாக் அப்படின்ட்டு யாருக்கும் டெபிக்ட் ஆகக்கூடாது. பார்த்தோன்னே கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம வித்தியாசமாக அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த இந்தியன் ஃப்ளாகோடைய கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கல்ஸில் நம்ம இப்போ ஒட்டணும் அப்படின்னா நமக்கு ஒட்டுறதுக்கான பெர்மிஷன் சர்டிஃபிகேட் தேவை. நம்ம பெர்மிஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் எங்கே வேணால் ஓட்டலான்னு கிடையாது. நம்ம அந்த வெஹிக்கலை பார்த்தோன்னே எந்த இடம் தெரியுதோ நம்ம வந்து அந்த இடத்துல தான் வந்து ஒட்டணும். நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாக் வந்து ஒட்டணும். இந்தியன் ஃப்ளாகை டெக்கரேஷன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியன் ஃப்ளாகில் சாஃப்ரான் கலர் கீழேயும் க்ரீன் கலர் மேலேயும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம யாராவது அவமானம் படுத்தணும், ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்குரிய தண்டனை வந்து 3 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் இல்லைனா 2மே வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ நேஷ்னல் ஆந்தம்க்குரிய ரெஸ்பெக்டும் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு சபை வந்து நேஷ்னல் ஆந்தம் பாடிட்டுருக்கு, யாராவது ஒரு பர்சன் வந்து அந்த நேஷ்னல் ஆந்தம் பாடுற சபையை டிஸ்டர்ப் பண்ணாங்க, இல்லைனா பாடிட்டு இருக்க பர்சனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண பர்சனுக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான். 3 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் இல்லைனா 2 பனிஷ்மெண்ட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு முன்னாடியே இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க பண்ணிட்டாங்க, முன்னாடியே இந்த தப்பை அவங்க பண்ணிட்டாங்க, 2வது முறை இதே தப்பை அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் வந்துட்டு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக 1 yearக்குள்ளே வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டாக இருக்காது. இந்த ஆக்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 2002 இன்னொரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் பேர் வந்து ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா. அந்த ஆக்ட் வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாகுக்கு பார்த்துக்கணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ட்டு எல்லா விதமான ரூல்ஸையுமே வந்து அந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்கோம். நம்ம கொடி ஏற்றுறப்ப வேகமாக ஏற்றிடுவோம், பட் இறக்குறப்ப நம்ம பொறுமையாக அதுக்குரிய ரெஸ்பெக்டோடு தான் நம்ம வந்து கொடி இறக்கணும். இந்த பிக்சர் வந்துட்டு நான் இது 2ம் போஸ்டர் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இது 2 ஆயில் பேஸ்டரில் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் வந்து ஒரு கேட் வந்து சில டக்லிங்ஸை ஒரு ப்ளசண்ட்டான சீனரியில் பார்த்துட்ருக்க மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி இதை வந்து காமிச்சிருக்கேன்.
இது வந்து நான் ஆயில் பேஸ்டல்ஸில் பண்ணியிருக்கேன், மாடர்ன் ஆர்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கேர்ளோட பியூட்டி வைஸ் காட்டுறதுக்காக நான் வந்துட்டு இந்த இந்த பிக்சர் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் வந்து நான் ஸ்டில் லைஃப் மாடலில் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஜார் வெசல்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்டில் லைஃப் மாடலில் வந்து வரும். நான் வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிசைன் ஸ்கூல்லையும், இந்த பிக்சர்ஸ் பண்ணுற வரைக்கும் என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ண என்னோடய டியூட்டர்ஸ் நஸ்ரத் மேம் அண்ட் நிஷா மேமையும், நான் இந்த பிக்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த அருமையான தருணத்தில் நான் அவங்கள தேங்க் பண்ணிக்கிறேன்.